வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு பிஸ்கட் கம்பெனி ஓனர் ரொம்ப மனக்கவலையில இருந்தாருங்களாம். அந்த மனக்கவலைக்கு என்ன காரணம்னா, அவருடைய கம்பெனியில இருந்த பிஸ்கெட்ஸ் அத்தனையுமே ஒரு காலத்துல நல்லா வித்து போச்சுங்களாம். இப்போ அவருடைய கெட்ட நேரமோ, இல்ல என்னவோ தெரியல. அந்த பிஸ்கெட்டுங்கெல்லாம் சலிச்சு போயிடுச்சாம் மக்களுக்கு. அது விக்கவே இல்லைங்களாம். அவருக்கு நஷ்டம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களாம். ஒரு நாள் இந்த பிஸ்கட் கம்பெனி ஓனர் அவருடைய கம்பெனியில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாருங்களாம். அதுல என்ன சொன்னார்னா, நம்மளுடைய பிஸ்கெட்டுங்க இப்ப அந்த அளவுக்கு வித்து போல, அதனால கம்பெனிக்கு நஷ்டம். இதை எப்படி சரி செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். அந்த கம்பெனியில வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்களாம். அவங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றேன். நம்ம கம்பெனி பிஸ்கெட்டை விட மத்த கம்பெனி பிஸ்கெட் விதவிதமான ஷேப்ஸ்ல இருக்கு. ஷேப்ஸ்னா வட்டம் தான் நம்ம செய்வோம். அது முக்கோணத்துல இருக்கு, சதுரத்துல இருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ஸ்ல இருக்கு. அது இல்லாம வித்தியாசமான சுவையில இருக்கு. அது இல்லாம அதுல நெறைய முந்திரி, பாதாம்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு டிசைன் போட்டு குடுக்குறாங்க. நம்மளது சாதாரணமா வட்டமா இருக்குது. ருசியும் எப்பவும் போல தான் இருக்குது. அப்படின்ட்டு இந்த கம்பெனியில வேலை செய்றவங்க அத்தன பேருமே முதலாளிய நோக்கி சொன்னாங்களாம். இத கேட்ட முதலாளி, "நம்ம பிஸ்கெட்ட எப்படி மாத்துறது நீங்களே ஐடியா சொல்லிட்டீங்க. இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சு எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வேலைய குடுத்துட்டாருங்களாம். அத்தனை பேருமே ஏதோ கடமைக்குன்னு செஞ்சாங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அந்த பிஸ்கெட்ட வகை வகையா செஞ்சு எடுத்துட்டு முதலாளி கிட்ட குடுத்தாங்களாம். முதலாளிக்கு ரொம்ப ஆர்வமா, என்ன ருசியில இருக்க போதுன்னு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா பெருசா வித்தியாசம் ஒண்ணும் தெரியலையாம். முதலாளிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சாம். என்ன யோசனைன்னா, இவங்க எல்லாருக்கும் ஏன் போட்டி மாதிரி வைக்கக்கூடாது? போட்டி மாதிரி வச்சு அதுக்கு ஒரு தொகை குடுத்தா இவங்கலாம் நல்ல வித்தியாசமான சுவையில பிஸ்கட் செய்வாங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு போட்டிய சொன்னாருங்களாம். போட்டி என்னதுன்னா, யாரு ரொம்ப வித்தியாசமான சுவையில தரமான பிஸ்கெட்டுங்கள செஞ்சு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு ரூ. 1,00,000 பரிசு அப்படின்னு சொன்னாருங்களாம். சரின்ட்டு அந்த கம்பெனியில இருக்கிற அத்தனை பேருமே வகை வகையா பிஸ்கெட்டுங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த கம்பெனியில குவாலிட்டி செக் பண்ற மேனேஜர் இருந்தாராம். அவரும் அவர் பிஸ்கெட்ட செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாராம். ஆனா அவர்கிட்ட தான் அந்த குவாலிட்டி செக்கிங் வருமாம். அப்போ அவருக்கு என்ன எண்ணம்னா, மத்தவங்களத விட நம்ம ஜெயிக்கணும் இந்த பரிச. நம்ம பிஸ்கெட் தான் நல்லா இருக்கணும். மத்தவங்க பிஸ்கெட்ட நம்ம கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரோட பிஸ்கெட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாருங்களாம்.